அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே. நாவி கமல நடுநடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவு இழந்தேன் பூரணமே. உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் கருத்தழிந்து கலங்கினேன் நானும் கலங்கினேன் பூரணமே. விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே. நெற்றி வீணடியே நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியிழந்தேன் பூரணமே. இது 6 ஸ்தானத்தையும் சொல்லிட்டார். 6 ஸ்தானத்தில் இருக்கிற கடவுளையும் சொல்லிட்டார். யாரை எந்தெந்த கடவுள் நம்ம உடலுக்குள்ள எங்கெங்கே இயங்குது. மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே. மனிதனுடைய உடலில் மூலாதாரத்தில் சக்தின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனித இயக்கமே நடமாட்டமே இருக்காது. மனித நடமாட்டம்னா மனித உடலில் சக்தி ஓணும். அந்த சக்தி எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய இடுப்பில் இருக்குது. அதனால் சொல்கிறாரு, மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல். பிரம்மா இருக்கிற இடம் எதுன்னா ஆண் பெண் குறி. அங்கே தான் உலக உற்பத்தி ஆகுது. அதனால் அந்த உலக உற்பத்தி ஆகிற இடம்தான் பிரம்மா. அந்த பிரம்மா யாரான்னா அது நம்ம தான். அந்த பிரம்மா இருக்கிற இடம் ஆண் பெண் இருக்கிற குறி தான் பிரம்மா இருக்கிற இடம். அதனால் அந்த இடத்த நம்ம பார்க்காம நான் கெட்டுட்டேன் அப்படின்றது. ஆவி கமலத்து நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவழுந்தின. வயிற்றில் மகாவிஷ்ணு இருக்கிறார். அந்த மகாவிஷ்ணுன்ற கடவுளை அறியாமையே நான் பசிக்கும் மயக்கத்துக்கும் உருகி கெட்டனை தவிர கடவுளை நினைக்க வேண்டிய போயிட்டேன் அப்படின்றார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கடவுளையும் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். நெற்றி விழிநடிய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே. நம்ம அதிகமாக நம்ம பார்வையை பூமியில் தான் செலுத்துகிறோம். ஆனால் நம்ம பார்வை சும்மா இருக்கும்போது நெற்றி நடுவில் புருவ மையத்தில் செலுத்தணும். அதுதான் நம்ம கடவுள் வழிபாடு. அந்த கடவுள் வழிபாட்டில் போகணுமுன்னா தான் நம்ம சீராக போக முடியும். அதனால தான் இவ்வளவும் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கைக்கு நானும் அறிவிழந்தேன் பூரணமே. மூக்கு முனைன்னாக்கா இந்த முனை கிடையாது, புருவ மையம். இதுதான் மூக்கனுடைய முனை. இது அடிமூக்கு. அங்கே நம்ம அறிவோட ஒரே சிந்தனையோடு அங்கே பார்க்கணும். அங்கே பார்த்தோம்னா தான் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்க்காம ஊரெல்லாம் ஊரெல்லாம் பேசி தெரிஞ்சோம்னா கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் சொல்கிறாரு, மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கைக்கு நானும் அறிவிழந்தேன் பூரணமே. இடைகளை பிங்களை இயல்பறியாமல் தலையுடனே நானும் தயங்கினேன் பூரணமே. இது இடைகளை பிங்களைன்றதை என்ன எப்படிப்பட்டது, அது என்ன செய்யுது, நம்மளை எப்படி வாழ வைக்குது அப்படின்றத நம்ம அறியணும். அறிஞ்சால்தான் நம்ம கடவுள் வழிபாட்டில் சீராக போகிறோன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரியாமல் நம்ம கடவுள் வழிபாடு பண்ணி ஒரு பயனும் இல்லைப்பா. அதனால தான் இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். இதை கேட்டாவது இனிமேல் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அவர் காலம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார செய்யுங்க. அதை செய்துட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரே பொண்ணு தான். ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ அவங்களெல்லாம் பார்க்கணும். அந்த குடும்பத்தையும் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதையே நடந்து போனதே நினச்சிங்கன்னா மரணம் ஜனனம்ன்றது எப்படி வரும்னு சொல்ல முடியாதம்மா. காமராஜர் 10 மணிக்கு பேசின்னுக்கிறாரு, மீட்டிங்கில் பேசுகிறாரு. காந்தி ஜெயந்தி, காந்தியை பற்றி பேசுகிறாரு. உலக தலைவர் அவர். காந்தியை பற்றி பேசுகிறாரு. பேசிட்டு சொல்கிறாரு, நான் உண்மையான காந்தியவாதியாக இருந்தால் என்னுடைய மரணம் காந்தி ஜெயந்தியில் தான் நடக்கணும் அப்படின்றாரு.
2 மணிக்கு இறந்துட்டார். யாருமே எதிர்பார்க்கல. அதிர்ச்சியான மரணம் அது. உலகமே அதிர்ந்து போச்சு. அவர் இறப்பு இந்தியாவே மச்சல் ஆகி போச்சு. ஆனால் நடந்து போச்சு. அடுத்தது உலகம் ரன்னிங் ஆகாமையாக இருக்குது. அது தொடர்ந்து போய்க்கின்னு தான் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு நடக்கக்கூடாது. ஆனால் நடந்து போச்சு. நம்ம அதையே நினச்சிக்கின்னு அங்கேயே நின்றுட்டோம்னா அடுத்த செயலை நம்ம செய்ய முடியாமல் போயிடும். அவருடைய கொள்கைகள் நிறைவேறாமல் போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது அவர் எங்கே விட்டாரோ அதில் நீங்கள் தொடரணும். அப்படி தொடரும் போது தான் நீங்கள் அவருக்கு செய்கிற தொண்டாக இருக்கும். அதை விட்டுப்பட்டு நீங்கள் அதையே யோசித்து திரும்பி 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 அந்த நினைவையே வர வச்சிங்கன்னா துக்கத்தை தான் கொடுக்கும், எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காது, குழப்பம் உண்டாகிடும். அதனால் அந்த குழப்பத்தை தூக்கி போடுங்க. மரணம் நம்மளும் மரணிக்கு தான் போகிறோம். நம்மளும் ஒன்றும் இங்கேயே இருக்க போதில்லை. அவர் மட்டும் மரணம் இல்லை, எல்லாருக்கும் மரணம். நம்ம பெற்றுக்கிறோம் குழந்தை, ஆனால் நம்ம இருக்கிறோம், நம்ம குழந்தை செத்து போதே. அது எப்படி சாகலாம்? நம்ம தானே பெற்றோம், நம்மளால் காப்பாற்ற முடியலையாத்த. ஏன் முடியல? எதுக்குன்னு எப்போது யோசித்தோமா? ஐயோ குழந்தை செத்து போச்சு, குழந்தை செத்து போச்சு, குழந்தை செத்து போச்சு, டாக்டர்கிட்ட தூக்கின்னு ஓடுறோம். டாக்டர் என்ன பண்ணுறாரு? தாய் தாப்பன் டாக்டர்கிட்ட தூக்கி போகும்போது அந்த குழந்தைய மர்ச்சலாகி போய் அவங்க மறண்டு போய் என்ன நடக்குமோன்னு டாக்டர் அவசரப்படுத்துவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவார்? கேர்லெஸ்ஸாக இருப்பார். ஏன்? அவங்களுக்கு அனுபவம் ஆகிப்போச்சு. இப்படியே பார்த்து 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 அனுபவம் ஆச்சு. ஆனால் நம்ம குழந்தைக்கு நமக்கு முதல்ல இருக்கிறதால நமக்கு அனுபவம் இல்லை. நம்ம பயப்படுறோம், மறந்துடுறோம், டாக்டரை திட்டுறோம். இது மாதிரி அந்த உறவுகள் என்னும்போது இந்த மனம் தாங்காது. ஆனால் இந்த உறவு இல்லாத எத்தனை மரணங்கள் இந்த கொரோனாஸில் இருந்தது இந்த 1 வருஷத்தில். யாரை பற்றியாவது நம்ம யோசித்தோமா? எல்லாரும் உயிர் தான், எல்லாரும் உடல் தான், யாரை பற்றியுமே நம்ம யோசிக்கல. ஆனால் நம்ம உறவை பற்றி மட்டும்தான் நமக்கு முக்கியத்துவம் தெரியுது. இதுதான் பந்தம்ன்றது. இந்த பந்தத்திலேருந்து வெளியே வரணும். நம்ம வெளியே வந்தோம்னா தான் நம்ம அடுத்த காரியங்களை செய்ய முடியும். ஏன்னா நம்ம வந்ததுக்கு இந்த உலகத்தில் எதையாவது செய்துட்டு போகணும். அது மாதிரி நீங்கள் அந்த துக்கத்திலேருந்து வெளியே வாங்க. உங்கள் செயலை நீங்கள் செய்யுங்க. உலகத்துக்கு உங்களால் என்ன நன்மை செய்ய முடியும் அதை செய்யுங்க. அதுதான் நீங்கள் பிறந்ததுக்கு அர்த்தம். அதெல்லாம் கண்டினியூஸாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த என்னோட கடமைகளோ இதையோ நான் இது பண்ணுறதில்ல. ஆனால் இந்த மனசு ரொம்ப நிற்காதம்மா, நிற்காது. ஏன்னு சொன்னால் அதுதான் நேற்று கூட கிளாஸில் பேசும்போது நான் சொன்னேன். ஆண்களினுடைய மனம் இருக்குது, பெண்களுக்கும் மனம் இருக்குது. ஆண்களினுடைய மனம் சூரியன் மாதிரி, பெண்களினுடைய மனம் சந்திரன் மாதிரி. சந்திரன் ஏன் பெண்களினுடைய மனம் சந்திரன் மாதிரினா சின்ன சின்ன விஷயத்தை கூட கண்ணில் தண்ணி வந்துடும், சின்ன சின்ன விஷயத்தை கூட பயம் வந்துடும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தோண்டு போயிடுவாங்க. ஆனால் ஆம்பளையினுடைய மனம் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். பார்க்கலாம், போக்கும், நடக்கட்டும், பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அதனால் அது சூரியன் நாங்கள், இதை சந்திரன் நாங்கள். இதை சூரியனை ஆக்கணும். பெண்களுடைய மனசையும் சூரியனை ஆக்கணும்னா இந்த பாதையில் பயணம் பண்ணவங்களுக்கு அந்த துக்கம் வராது. அந்த துக்கத்தில் இயற்கை, மரணம்ன்றது இயற்கை தானே அப்படின்றது நம்ம மனசு நமக்கு பதில் சொல்லும் போது தான் நம்ம எடுப்போம். 1000 பேர் வெளியே வந்து சொன்னால் கூட நம்ம மனசு கேட்காது. அவங்களுக்குன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் துக்கம் எனக்கு தான் தெரியும் தான் நினைக்குமே தவிர சரி அவங்க சொன்னதுன்னு கேட்காது மனசு. ஆனால் என் மனசு எனக்கு பதில் சொல்லும்போது ஆமாம் இதுதான் சரியில்லை அப்படின்னு நானே எடுத்துப்பேன். அது மாதிரி நீங்கள் ஒரு பாதையை நோக்கி பயணம் பண்ணுங்க. அந்த பாதை சரியான பாதையில் போங்க. உங்கள் மனசுலேருந்து அந்த குழப்பமெல்லாம் போயிடும். தெளிவாக இருப்பீங்க. நல்லதை இந்த உலகத்துக்கு செய்வீங்க. பாவ தொழில் இந்த ஆடு விட்டுறது, கோழி விட்டுறது பண்ணு பணம் தானே. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து அரிசி வியாபாரத்தில் கூட கல் மண்ணெல்லாம் கலந்து பாவத்தொழில் தானே செய்கிறாங்க. இல்லை ஆடு மாடு விற்கிறது மட்டும் இல்லை பாவத்தொழில். அரிசியில் கூட என்ன பண்ணுறாங்க, 2 படி கல்லை கொட்டி மொத்தமாக கலந்து எடை போடும்போது அது ஒரு 10 கிலோ வர மாதிரி சேர்த்து தானே போடுறாங்க. பாவத்தொழிலை சுத்தமாக செய்யணுமே தவிர இது பாவத்தொழில் அது பாவத்தொழில் சொல்லு. இல்லை சமயம் தொழிலை பண்ணலை, அதாவது கடவுளுக்கு பலி கொடுத்ததை நான் அப்படி கொடுத்துட்டேன். கடவுளுக்கு கோழி ஆடெல்லாம் அப்படி பலி கொடுத்துட்டேன். அது ஐயா கிட்ட வந்த பிறகு தான் அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சது. சரி, இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் ஒரு பாடம் தான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் 2வது பாடம் வாங்கியிருக்கேன், 4 மாதம் கழிச்சு. உங்கள் பாடம் முதல்ல இது 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 நானும் வாங்கிட்டு நான் உங்கள் ஃபோட்டோ உங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் திரும்பி வந்தேன். உங்கள் வீடியோலாம் பார்த்து நான் திரும்பி வந்தேன். அப்போ உங்கள் ஃபோட்டோவை வச்சு உங்களை குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பெரிய ஃபோட்டோலாம் உங்களை எடுக்கணும்னு சொல்லி நினச்சி நான் முடிவு பண்ணேன்.
அப்ப என்னோட மனம் வந்து மறுத்துருச்சு. சரி, எப்படிப்பா நீ அவரை குருவா நீ ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப நான் ஐயாவோட வழியில வந்து தான் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப நல்ல வழியில வர்றேன், அதனால ஐயாவை நான் குருவா ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். மனம் வந்து அதை மறுத்துருச்சு. சரி, நீ போற போக்குல நீ நல்லது கெட்டது பண்ணிட்டு போனா 4 உனக்கு நல்லது சொல்லுவாங்கப்பா, எல்லாத்தையும் நீ குருவா ஏத்துக்குவியா? ஆமா, அப்பெல்லாம் அவரெல்லாம் குரு இல்லை உனக்கு. இதனாலதான் இப்போ உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னா நான் முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கிறேன். நான் எப்பவுமே குரு கிடையாது, நான் ஒரு வழிபோக்க மாதிரி. ஏன்னா குருன்றது ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதை நீ கேட்டுப்ப, வீட்டுக்கு போனோன்னு இன்னொருத்த என்ன சொன்னோன்னா அத்தை கேட்டுப்ப, அப்புறம் நான் எப்படி குருவாவேன்? அது உண்மை தானே. இதை தான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், நான் குரு இல்லை உனக்கு, சும்மா நான் என்ன குருன்னு ஊரில் போய் ஏமாத்தாத நீ அப்படின்னு நான் சொல்லிடுறது. ஏன்னா நான் அவர்கிட்டலாம் கற்றுக்கணுன்னு நிறைய பேர் இப்போ ஏமாத்திங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க, நான் உங்களுக்கு குருவே கிடையாதுன்றது. உங்களுக்கு குரு உங்கள் மனசு தான். அப்புறம் வந்து உங்க பாடத்தை நான் பண்ணிட்டு வந்தேன். பண்ணிட்டு வர வந்து என்னோட வாழ்வாதாரமே மாறிடுச்சியா. உங்க பாடம் பண்ண நான் காலையில கண்ணு விழிக்கிறதுலேருந்து, உணவு சாப்பிட்ற முறையிலேருந்து, என்னோட தொழில் ரகசியத்திலிருந்து, நான் இரவு தூங்குற வரைக்கும் உங்களோட பாடம் எனக்கு வழி நடத்துது. இப்போ வழி நடத்தி ஒரு அளவுக்கு நான் வந்துட்டேன். இப்போ என் மனம் சொல்லுது, பாத்தியா அவர்கிட்ட நீ நானும் பெற்று இவ்வளோ இது பண்ணிருக்க பாத்தியா, இப்போ ஒரு குரு உனக்கு, இப்போ அவர் நீ குருவா ஏத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கியா? இப்போ கூட ஏத்துக்காத. சரிங்க. ஏன்னா இப்போ ஏத்துக்கினா விட திருப்பி இன்னொரு 2 மாதம் பொறுத்து மாறி போயிடும். அதனால இப்போ கூட ஏத்துக்காத. நீ இந்த மண்ணில் இருந்து போற பாரு, அது வரைக்கும் உன் மனசையே உனக்கு குருவா வச்சுக்கோ, என்ன குருவா வச்சுக்காத. ஏன்னா வழி போக்க மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான் அவனை வழி நடத்து. தாய் தாவும் பேச்சை கூட அவன் கேட்டதில்லை, அண்ணன் தம்பி பேச்சை கூட கேட்டதில்லை, பொண்டாட்டி புள்ள குட்டி பேச்சை கூட கேட்க மாட்டான். எப்போவுமே அவன் மனசு சொல்கிறது அவனுக்கு ஒத்து போச்சுன்னா தான் கேட்பான். அதனால் நான் சொல்கிறத எப்பவுமே கேட்காதீங்க. என்ன மாதிரி 1000 பேர் சொல்லுவான் ஒரு நாளைக்கு. ஒருத்தன் வழி காட்டுறான், அவன் ஒரு குரு தான். ஒருத்தன் ஹோட்டலுக்கு போனால் துட்டு குத்தா சோறு போடுறான், அவனும் ஒரு குரு தான். குருன்னா கோடி குரு இருக்கிறான், வாழ்க்கையில் வருவான். ஆனால் உன் மனசை குருவாக ஏற்றுக்கோ, என்ன குருவாக ஏற்றுக்காத. அதனால் ஒரு பயனும் இல்லை. நான் அதனால தான் சொல்கிறது, என்ன நினைக்காதீங்க, உங்களை நினைங்க அப்படின்றது. ஏன்னா எல்லோரும் என்ன நினைங்க, நான் உங்களுக்கு இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி நான் அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா என்னையே எனக்கு பண்ணிக்க முடியாது. நான் பண்ணியிருந்தா ஏன் இவ்வளோ கூட்டம் கூட்டின்னு உட்காந்துக்கணும்? அதனால் உங்கள் மனசை குருவாக்கிங்க, நீங்கள் உங்கள் மனசை சீர்படுத்திங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. இது நாள் வரைக்கும் மனம் இப்படி சொல்லலையே, உங்கள்கிட்ட வந்த பிறகு அது அப்பப்போ சொல்லலாம், அப்பப்போ மாறுமே. மனசு இருக்குது, அது ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லை. ஒரு நேரம் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கப்பான்றாங்க, கல்யாணம் நான் செத்து போடுவேன்றான். அப்புறம் 6 மாதம் போய் சொல்கிறான் எனக்கு கல்யாணம் பண்ணலன்னா செத்து போடுவேன்றான். மனசு தானே, எப்போ ஒன்றா மாறும் அது. அதனால் அது ஒரு கெட்டி பொருள் கிடையாது. அதனால் எப்போ ஒன்றா மாறும், அது மாறாத பார்த்துக்கும் பத்திரமா. சரி சரி. குருவை எப்படி கும்பிடணும்? 2 கையை ஒன்று சேர்த்து, சரியா 2 கட்டை விரலையும் ஒன்று சேர்த்து, புருவ மையத்தில் ஊனி இந்த 2 கட்டை விரலையும் அந்த ஊன்ற கட்டை விரல 2 கண்ணும் பார்த்து கும்பிடணும். அது குரு வணக்கம். குரு வணக்கம். என்ன சரியா? அப்புறம் குருவை எப்படி தேடணும்யா? ஏமா குருவை எப்படி தேடணும்? குருவை எப்படி தேடணும்? மனசார தேடணும், எதோ மேலுக்கு தேடக்கூடாது. மனசார இறைவா எனக்கு நல்ல குரு கிடைக்கணும், அந்த குரு மூலிமா நான் உன்னை அடையணும் அப்படின்றத மனசார தேடணும். ஒரு உண்மையான குரு எப்படி இருக்கணும்? உண்மையான குரு எப்படிப்பா? எந்த ஆரவாரம் இல்லாமல் சாதாரணமாக இருப்பார், அவர் உண்மையான குரு. ஆடம்பரமும் எந்த ஆடம்பரத்தையும் எந்த குருவும் விரும்ப மாட்டான். நல்ல குரு, கடவுளை கண்ட குரு எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான். ரமணர் எதையாவது விரும்பினாரா? இல்லையா. ராமகிருஷ்ணர் என்ன விரும்பினாரா? இல்லையா. விவேகானந்தர் என்ன விரும்பினாரா? எந்த மகானும் வந்து விரும்ப மாட்டான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குருவெல்லாம் டிசைனிங் பண்ணின்னுக்கிறாங்க, ஆள் வச்சுக்கிறான் அதுக்குன்னு டிசைன் பண்ணுறதுக்கு. அதனால் கடவுளை கண்டவனுக்கு எந்த ஆடம்பரமும் பண்ண மனம் இடம் கொடுக்காது. அப்போ அவன் நல்ல குரு, உண்மையான குருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஐயா, இந்த குரு பௌர்ணமி விசேஷம் ஐயா. குரு பௌர்ணமி முழுமையான நாள். ஒரு சீடை முழுமை பெறணும்னா முழுமையான குருவை அன்னைக்கு பூஜிக்கணும். அந்த பூஜிக்கிறது தான் குரு பௌர்ணிமான்னுட்டு. அது நேற்று நடந்தது. நேற்று செய்தாங்க எல்லா சீடர்களும் சேர்ந்து. அவங்க திருப்பூருக்காரர் நேற்று வரல, அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்களும் செய்ய போகிறாங்க. அதை எல்லாரும் இருந்து பார்க்கலாம்.
அந்த குரு பௌர்ணிமான்றது ஒரு முழு குருவை வந்து முழுமையாக அந்த சீடருங்க பின்பற்றக்கூடிய அடிப்படையான நாள் அது. அந்த நாளை பின்பற்றி போகும்போது அந்த குரு சொல்லி கொடுத்த கலைகள் அத்தனையும் அந்த சீடர்களுக்கு வந்து சேருன்றதுக்கு தான் குரு பௌர்ணிமா கொண்டாடுறது. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.